தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் புரட்சி வணக்கம். நமது தமிழ்நாடு வலைவெளியில் வருகின்ற செய்திகள் பிடித்திருந்தால் ஆதரவு கொடுத்து வலிமைப்படுத்துங்கள். நன்றி. கள்ளக்குறிச்சியில் பிரம்மாண்டமான ஒரு பேருந்து நிலையத்தை கட்டுகிறேன் என்று 46.30 கோடி நிதி ஒதுக்கீடு செய்து திட்டமிடல் செய்து வரைபடம் அனைத்தையும் இப்படி வெளியிட்டார்கள். கட்டி முடிக்கும்போது அது எப்படி இருக்குது என்றால் இப்படி இருக்கிறது. 46.30 கோடி ஒதுக்கி அறிவித்தது போல் அல்லாமல் இப்படி அவசரகதியாக ஒரு பேருந்து நிலையத்தை திறக்க வேண்டிய காரணம் என்ன? என்ன அவசியம்? இந்த கள்ளக்குறிச்சி பேருந்து நிலையம் என்பது மக்கள் தேவைக்காகவோ அல்லது மக்கள் பயன்பெறும் வகையாக கட்டிய பேருந்து நிலையம் இல்லை என்பதுதான் என்னை போன்ற மக்களில் ஒருவனாகிய கருத்து. யாரோ ஒரு சில அரசியல் தலைவர்களின் வருமானத்திற்காக அவர்கள் லாபம் ஈட்ட வேண்டும் என்ற எண்ணத்திற்காக கட்டி முடிக்கப்பட்ட பேருந்து நிலையம்தான் இந்த கள்ளக்குறிச்சி பேருந்து நிலையம். அந்த பேருந்து நிலையத்தால் பொதுமக்களுக்கு எந்த விதத்திலையும் பயன் இல்லை என்பதை கள்ளக்குறிச்சி மக்களே சமூக வலைத்தளம் மூலமாக பகிர்கிறார்கள். நீங்கள் இதை அனைத்தும் பார்த்திருப்பீர்கள். தமிழ்நாட்டில் இன்னைக்கு சட்ட ஒழுங்கு எந்த நிலையில் இருக்குது அப்படின்றது நான் சொல்ல தேவையில்லை. இதுவரை திமுக ஆட்சியேற்ற கடைசி ஒரு வருடத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 32 பேர் காவல் சிறையில் மரணம் அடைந்திருக்கிறார்கள். ஒரு ஏழை பீகாரை சேர்ந்த சூரஜ்குமார் என்ற ஒரு இளம் தம்பதியினர் தனது 2 வயது குழந்தையோடு தமிழ்நாட்டுக்கு சென்றால் நமது பஞ்சம் தீர்ந்துவிடும், நாம் பிழைத்துக் கொள்ளலாம், நமது பிள்ளையை நல்ல மாதிரியாக படிக்க வைத்து இந்த சமூகத்தில் பெரிய ஆளாக ஆக்கலாம், தமிழ்நாடு நம்மளை வாழ வைக்கும், வந்தாரை வாழ வைக்கும் பூமி இல்லையா தமிழ்நாடு, இந்த தமிழ்நாட்டிற்கு போனால் நாம் பழைத்து விடலாம் என்று தமிழ்நாட்டுக்கு வந்த அந்த சூரஜ்குமார், அவரது மனைவி, அவருடைய 2 வயது குழந்தை என மூவரையும் அடித்து கொன்று குப்பையாக சாக்கு பையில் கட்டி வீசி எறிந்த இந்த அவல நிலை, இந்த புகைப்படத்தை பார்க்கும்போது கண்ணீர் வருகிறது. அந்த 2 வயது குழந்தை என்ன பாவம் செய்தது? இந்த தமிழ்நாட்டுக்கு அவர் வந்ததுதான் பாவமா? இப்படி தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு எங்கு பார்த்தாலும் குடி போதையில் கற்பழிப்பு, கொள்ளை, கொலை, கஞ்சா போதையில் சுற்றித் திரியும் பள்ளி மாணவர்களிலிருந்து 8 வயது பெண் குழந்தையிலிருந்து 80 வயது பாட்டி வரை நிம்மதியாக இருக்க முடியாத சூழலில் தமிழ்நாடு உள்ளது. இந்த தமிழ்நாடு இந்த அளவிற்கு சீர்கெட்டு போனதற்கு காரணமே இந்த திராவிட ஆட்சிகள் தான். அதிமுக, திமுக என்ற இந்த இரு பெரும் திராவிட ஆட்சிகள் தான். இந்த இரு பெரும் திராவிட அரசியலை தூக்கி எறிந்துவிட்டு மாற்று அரசியல் தமிழ் மண்ணில் வர வேண்டும். அப்பொழுதுதான் இந்த இழிநிலை மாறும். ஒரு பட்டியலின அதிகாரி போக்குவரத்து பணிமனையில் இருந்து மாற்றப்படுகிறார். அந்த இடத்திற்கு வேறு ஒரு போக்குவரத்து பணிமனை அதிகாரியை வருகின்ற திமுகவை சேர்ந்த நபர் அந்த பட்டியலின அதிகாரியாக இருந்த அந்த அறையை சாணத்தால் சுத்தம் செய்கின்ற ஒரு செய்தியை இந்த பத்திரிகை செய்தியை நமக்கு காட்டுகிறது. திமுக என்பது சமூக நீதி ஆட்சி, சமத்துவ ஆட்சி, அனைவருக்குமான ஆட்சி என்று வாழ்கிழிய சமூக வலைத்தளத்திலும் முதன்மை ஊடகத்திலும் பேசுகின்ற இந்த திமுகவை சார்ந்தவர்கள் இதுதான் உண்மை நிலை. அடிமட்டத்தில் நடக்கிறது எல்லாமே இந்த ஜாதிய ஏற்றத்தாழ்வு, தீண்டாமை, அடக்குமுறை, ஒடுக்குமுறை, இதுதான் உண்மையான திமுக. ஆனால் இதெல்லாம் எதுவுமே நடக்காத மாதிரியும், எல்லாம் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி, விலைவாசி குறைந்து விட்ட மாதிரியும் இந்த சமூக வலைத்தளத்தில் பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? எதற்கெடுத்தாலும் அண்ணா, பெரியார். அண்ணா என்பவர் தான் முதல்வராக பொறுப்பேற்கின்ற அந்த நிகழ்வை கூட தனது மனைவி பார்க்கக்கூடாது, அரசியலுக்கும் குடும்பத்துக்கும் இடைவேளை இருக்க வேண்டும் என்று தனது மனைவியே தான் பொறுப்பேற்கின்ற அந்த நிகழ்வை பார்க்க அனுமதித்தவர் கிடையாது. ஆனால் இந்த திமுகவினர் தான் குடும்பம்தான் முதல் வரிசையில் இருக்கணும். மக்கள் வரி பணத்தில் மக்கள் பயன்பாட்டிற்கு தொடங்குகின்ற ஒரு திட்டத்தையோ, திறப்பு விழா நடக்கின்ற ஒரு நிகழ்ச்சியோ, திமுகவின் கொடி எதற்கு, முதல்வர் ஸ்டாலின் படம் எதற்கு, தமிழ்நாடு அரசு முத்திரை இல்லையா? தமிழ்நாடு அரசு முத்திரையை பயன்படுத்த வேண்டியதுன்னு யார் வரி பணத்தில் இந்த திட்டம் தொடங்குது? இந்த திட்டத்தை செய்து முடித்தீர்கள், பயன்பாட்டுக்கு கொண்டுட்டு வரும்போது மக்கள் வரி பணத்தில் உங்கள் கட்சியோட கொடியும் இவ்வளோ விளம்பரம், அப்படி விளம்பரப்படுத்தி தான் நீங்கள் செய்யணும்னா உங்களுடைய சொந்த காசில் நீங்கள் செய்யுங்க. அதை யாரும் கேள்வி கேட்க போகிறது கிடையாது. இப்போ தைப்பூச திருவிழாவுக்கு ஒரு போஸ்டர் பார்த்தேன், அதில் பெரியார் இல்லை,
ஏன்னா பெரியார் கடவுள் மறுப்பு கொள்கை கொண்டவர். அவரை போட்டால் அது விவாதத்துக்குள்ளாகும், பார்க்குறவங்க காரி துப்புவாங்க. அப்போ தைப்பூசத்துக்கு பெரியார் இல்லை. இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் நேரத்துக்கு தகுந்த மாதிரி மக்களை ஏமாற்றி வாக்கு வாங்கி அதில் சொகுசு வாழ்க்கை வாழ்கிறது தான் திமுக. இதெல்லாம் மாற்ற வேண்டும். நாமே மாற்று, நாம் தமிழரே மாற்று. மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு வருகின்ற 21/2/2026 திருச்சியில் நடக்க இருக்கிறது. தமிழர்கள் அனைவரும் மறவாமல் கூடுங்கள். இந்த திராவிட தீய ஆட்சி முறையை வேறறுத்து தமிழ் தேசிய தூய ஆட்சி முறையை நிலைநிறுத்த நாம் அனைவரும் நாம் தமிழராய் ஒன்று கூடுவோம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.